பாலா சார் வணக்கம்ங்க. வணக்கங்க சார், நீங்க இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த கொஞ்ச நேரத்துல இந்த இஷ்யூ வெளியில வந்ததுங்களா சார்? இல்ல இது 29ஆம் தேதியே கமிஷனரை சந்தித்து ஊத்தங்கரையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த புகாரின் பேரில் சொல்லிட்டு இதுல என்ன நடந்துட்டு இருக்கு சார்? இதுல என்ன நடந்துட்டு இருக்கு? இல்ல, இந்த எபிசோட் அவங்க அந்த மாதிரி அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுங்கிறது எதை காட்டுது அப்படின்னு சொன்னா, அவர் திரு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கரூருக்கு வர்றதா ஒரு செய்தி வந்திருக்கு. சரி, அவர் அங்க வர்றாரு அப்படின்னு சொல்ற பட்சத்துல அடுத்ததாக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கரூர்ல 41 பேர் இறந்த விஷயம் தொடர்பான செய்திகள் திரும்ப வரும், பேசு பொருளாகும். அப்படி பேசு பொருள் ஆகின்ற போது அண்ணன் செந்தில் பாலாஜி தரப்பு பாத்தீங்கன்னா அதுக்கு விளக்கம் கொடுப்பாரு. பத்திரிகையாளர்கள் இது தொடர்பான கேள்விகள் கேட்கும் போது அவர் பதில் சொல்வாரு. அப்ப அந்த மாதிரி பதில் சொல்ற சமயத்துல விஜய் மேல சில குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க. அப்படின்றப்ப விஜய் கரூருக்கு வர்றப்ப விஜய்கிட்ட பத்திரிகையாளர் அவர்கள் கேள்வி கேட்பாங்க. அவர் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். அப்படின்ற சூழல்ல திரு விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதுவரைக்கும் பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படின்றதெல்லாம் நடத்துனது கிடையாது. சோ அந்த பத்திரிகையாளர் சந்திப்புங்கிறது கரூர்லயும் நடத்துவாரு அப்படிங்கிறது நமக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனாலும் பத்திரிகையாளர்கள் அவரை கேள்வி எழுப்புவாங்க அப்படின்ற ஒரு சூழல்ல அது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது அப்படின்னு அங்க போய் என்ன அப்படின்னா ஒரு விக்டிம் கார்டு பிளே பண்றது மாதிரி, அதாவது என்னுடைய ஆட்சியை கலைக்கிறதுக்கு இவங்க பாத்தீங்கன்னா எம்எல்ஏ தூக்குறதுக்கான ஒரு திட்டத்தை போடுறாங்க அப்படின்னு அவர் அவர் ஒரு விக்டிம் கார்டு பிளே பண்றதுக்கான ஒரு வியூகமா தான் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல இவங்க அந்த வைக்கிற குற்றச்சாட்டை நம்ம பாக்குறோம். ஏன் அப்படின்னா, அப்படி நிஜமாவே முதலமைச்சர் அவர்களுக்கு குதிரை பேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு நடவடிக்கை அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணியிருந்தாருன்னா, இன்னைக்கு அதாவது எங்களுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் RS பாரதி அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்கல்ல, அதுல சொன்ன மாதிரி திரு வைகோ அவர்கள் பேட்டி கொடுத்தார்ல, நான் இந்த மாதிரி விஜய் அவர்களை இங்க போய் சந்திச்சேன், சந்திக்க போன இடத்துல உங்க 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ண சொல்லுங்க, அவங்க ராஜினாமா பண்ணிட்டா நான் அவங்கள வெற்றி பெற வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசி இருக்கிறாரு. அப்படிங்கிறத திரு வைகோ அவர்கள் மதிமுக பொதுக்குழுல அவரு பேசுறாரு. அப்ப குதிரை பேரம் நடந்ததற்கான ஒரு விஷயத்த வைகோ அவர்கள் ஒரு அவங்களோட பொதுக்குழு கூட்டத்திலேயே அந்த விஷயத்தை பத்தி பேசுறாரு. அப்ப விஜய் அவர்களுக்கு இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையோ குதிரை பேரம் தவறுன்ற ஒரு இடத்துக்கு வந்திருந்தாருன்னா, அப்ப திரு வைகோ அவர்கள் மேல ஒரு நடவடிக்கை எடுக்கவோ அல்ல இந்த குதிரை பேரம் தொடர்பாக எவ்வளவு பணம் கொடுக்கறதுக்கு என்ன பேசுனாங்க என்னன்றது சம்பந்தமா அதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா இதற்கு முன்னாடியே, அதாவது திரு அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஏற்கனவே சொன்னார், இந்த மாதிரி அவர் கட்சி எம்எல்ஏ என் கட்சி எம்எல்ஏ காணா, அவரை பாத்தீங்கன்னா கையெழுத்து போலியா வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு அவர் அவருடைய கட்சி எம்எல்ஏ காணான்ற நேரத்துலலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தார். அந்த மாதிரி சமயத்திலையும் திரு விஜய் அவர்கள் அது சம்பந்தமா இந்த அரசு யார் மேல வழக்கு பதிவு செஞ்சோ அல்லது ஒரு விசாரணைனோ எதுவுமே செய்யல. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப திரு திருமாவளவன் அவர்கள் விசிக தலைவர் அவர் திரு விஜய் அவர்கள் RSS ஓட வளர்ப்பு குழந்தை, RSS ஓட குழந்தை அப்படின்லாம் சொல்லி ஒரு எதிர்ப்பு நிலைப்பாட்டுல இருந்தார். நம்ம எல்லாரும் தமிழ்நாடே பார்த்துச்சு. அவங்க வீட்டுக்கு அவங்களுடைய கட்சி அலுவலகத்துக்கு சோஃபாவோட திரு விஜய் அவர்கள் போய் சந்திக்கிறப்ப அவருடைய நிலைப்பாடு அத்தனை மாறிடுச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் ஏற்கனவே பேசுனதுக்கு முன்னுக்கு பின் முரண்பாடா பேசிட்டு இருக்கிறார். அப்ப அங்க குதிரை பேரம் நடந்திருக்கா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழுது. அதே மாதிரிதான் அதிமுக இதெல்லாத்தையும் தாண்டி அதிமுக அவங்களுடைய 6 எம்எல்ஏக்கள் இன்னைக்கு விஜயபாஸ்கர் அவர்களை சேர்த்து 6 எம்எல்ஏக்கள் உடனடியா, அதாவது சில வாரங்களுக்குள்ளேயே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜய்க்கு எதிர்ப்பாக மக்களிடையே பிரச்சாரம் செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் இந்த ஒரு சில வாரங்களுக்குள்ள அவங்களுக்கு ஏன் ராஜினாமா பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்ப அவங்க எல்லாம் விஜய சந்திக்கிறாங்க, அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா ராஜினாமா பண்றாங்கன்னா அதுல எல்லாம் அப்ப குதிரை பேரம் இல்லையா? அப்ப அந்த இதுக்கெல்லாம் முதலமைச்சர் விஜய் அவர்களோ பதில் சொல்லணும். அது ஏன்னா குதிரை பேரம் இவங்க அரசாங்கத்துல இவங்கதான் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில இருந்த கட்சிகள் எல்லாத்தையும், அது விசிகாவா இருக்கட்டும், இன்னைக்கு வைகோ அவர்களுடைய இருக்கட்டும், IUML இருக்கட்டும், அதே நேரத்துல அந்த அமமுக எம்எல்ஏ, இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவங்களுடைய அணுகுமுறை
அவங்களுடைய அதிமுக எம்எல்ஏ கூட ராஜினாமா இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த குதிரை பேரன்ற ஒரு விஷயம் வருது. இத மறைக்கிறதுக்கும் இவங்களுடைய ஆட்சியுடைய மோசமான செயல்பாட்டை மறைக்கிறதுக்காக தான் ஒரு விக்டிம் கார்டு பிளே பண்ணணும் கரூருக்கு போற இடத்துல அப்படின்றதோடைய ஒரு நோக்கமா தான் விஜய் அவர்களுடைய அரசு வந்து இந்த அண்ணன் செந்தில் பாலாஜி மேல இந்த குற்றச்சாட்டை வைக்குது அப்படிங்கறதா என்னுடைய கருத்து. ஓகே ஓகே பாலா சார், இங்க பாருங்களேன், போலீஸ்னுடைய ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருக்க கூடியது நான் சொல்றேன் சார். அதாவது சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா அவர்கள் 29/6/2026 அன்று சென்னை பெருநகர காவல் ஆணையரிடம் அளித்த புகாரில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொது ஊழியரான தன்னிடம் தனது மக்கள் பணியை செய்யக்கூடாது என்பதற்காகவும் தனது பேச்சுக்கு உடன்பட லஞ்சம் தர முயற்சித்ததோடும் தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் அச்சுறுத்தல் விடுக்கும் திருநாவுக்கரசு மற்றும் அவருக்கு பின்புலமாக செயல்படும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரியிருந்தார். அதன் பேரில் போலீஸ் கொடுத்திருக்கக்கூடிய பிரஸ் ரிலீஸ் இது D1 திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து புலன் விசாரணையின் அடிப்படையில் சம்பவத்தில் ஈடுபட்ட அரும்பாக்கத்தைச் சேர்ந்த திருநாவுக்கரசு மற்றும் அவருக்கு பின்னணியாக செயல்பட்ட திருச்சியைச் சேர்ந்த நரேஷ், சென்னை மேடவாக்கத்தைச் சேர்ந்த தியாகராஜன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுதான் ரிப்போர்ட் சார், அவங்க கொடுத்த பிரஸ் ரிலீஸ். இதுல இல்ல சார், இதுல இவர்கள் குறிப்பிடக்கூடிய இப்ப ஜேம்ஸ் மார்டின் குறிப்பிடக்கூடிய இவர்கள் சொல்ற இந்த கரூர் கம்பெனிங்கிறது இதுல எங்க வந்தது சார்? அதத்தான் சொல்றேன். அந்த ஃபர்ஸ்ட் எனக்கு நான் பேசினதுக்கு அடுத்து ஒரு சார் பேசினார்ல, ஆமா, அவர் தான் அந்த கரூர் கம்பெனின்ற வார்த்தையை சொன்னாரு. கரூர் கம்பெனின்றது வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து அண்ணன் செந்தில் பாலாஜியை விமர்சிக்கிறதுக்காக சோசியல் மீடியால பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகளை எடுத்து சொல்றாரு. ஓகே, அதுவும் போக அவர் பேசும்போது என்ன சொல்றாரு, இந்த மாதிரி திமுக தரப்புல இருந்து எம்எல்ஏக்களை தூக்க போறாங்களாம், தாவேகா எம்எல்ஏக்கள்ன்ற மாதிரி சொல்றாரு. யாரு சொன்னாங்க அப்படின்னு கேட்டா அது யாருன்னு தெரியல, அது திமுக அமைச்சருக்கு யாரும் வேண்டப்பட்டவங்க, முன்னாள் அமைச்சருக்கு வேண்டப்பட்டவங்கன்ற மாதிரி பொதுப்படையா சொல்றாரே தவிர இன்னார் சொன்னாங்க அல்லது இவங்க இப்படி பேசினாங்க அப்படின்றது மாதிரியான ஒரு எதையுமே ஒரு கோடிட்டு காட்டல. இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, தாவேகா கூட்டணியில் இப்ப இருக்கின்ற மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் ஒரு பொதுக்குழு கூட்டத்துல அவங்க கட்சியினர் முன்னாடி பேசும்போது சொல்றாரு, இந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து நீங்க அந்த 2 எம்எல்ஏக்களையும் ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்லுங்க, நான் வந்து ஜெய் வச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்றதுன்றது ஒரு பொதுச் செயலாளர் பொதுக்குழுல இத்தனை பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து அவரே சொல்றாரு. அப்ப நம்மளுடைய குற்றச்சாட்டு அதிகாரப்பூர்வமா ஒரு கட்சி தலைவர் சொல்றாருன்னு சொல்றோம். இப்ப சார் என்ன சொல்றாருன்னா யாரோ சொல்றாங்க இந்த இதுல அப்படின்றது மாதிரி ஒரு பொதுப்படையா சொல்றாங்க. அப்படிதான் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த கரூர் கம்பெனிங்கிறதும் இன்னொன்னு, நீங்க இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததே வந்து 22ஆம் தேதியில கொடுத்திருக்கிறாரு அந்த எம்எல்ஏ அப்படின்னு சொல்றீங்க. 29ஆம் தேதி கொடுத்திருக்காரு. சரி சரி, ஓகே ஓகே. ஏன்னா இப்ப நம்ம சொல்றது எல்லாமே அதிகாரப்பூர்வமான இது. இன்னொன்னு அந்த சார் அடுத்து பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, மதிமுக வந்து இந்த மாதிரி திமுக தானே குதிரை பேரத்துல ஈடுபடுதுன்றது மாதிரி ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு. மதிமுக அவருக்கு உணர்த்த விரும்புறேன் சார், அதாவது அந்த 2 பேருமே திமுகவுடைய உறுப்பினரா சேர்ந்து மதிமுக உறுப்பினர்ன்றதுல இருந்து ராஜினாமா பண்ணிட்டு திமுக உறுப்பினரா சேர்ந்து உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டு எங்கள் தலைவர் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம்ல வந்து சைன் பண்ணி உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டாங்க. அப்படின்னும் போது அதுல நாங்க வந்து விப்பு எது கொறடா சொல்லக்கூடிய அந்த விப்புன்னு சொல்றது திமுக தலைமை என்ன சொல்லுதோ அதுதான் அவங்களுக்கு அப்ளிகபிள். அப்படின்னும் போது அந்த இடத்துல எந்த குதிரை பேரமும் வந்து நடக்கல. 2வது வந்து பீப்புள்ஸ் மேண்டேட் அப்படின்னு சொல்றாரு அவர் சார். பீப்புள்ஸ் மேண்டேட் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா 118 இருக்கணும். 118ங்கிறது தான் பீப்புள்ஸ் மேண்டேட். அந்த பீப்புள்ஸ் மேண்டேட் இல்லாததுனாலதான் இவங்களுடைய செயல்பாடு, இவங்க வந்து பிசிக அலுவலகத்துக்கு போனதும் அதிமுக அவர்களுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்காம இவங்க நேர இன்னொரு இடத்துல போய் CV சண்முகத்தை, SP வேலுமணி, விஜயபாஸ்கர் போன்றவர்களை சந்திச்சதுதான் இது போன்ற ஒரு சந்தேகங்களை நமக்கு எழுப்புது. ஏன்னா இவங்க சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து டிஃபெக்ஷன் போட்டு ஸ்பீக்கர் மேல ஒரு ஸ்பீக்கர்ட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்றதுக்காக அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடனே மாறி வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் எல்லாமே நீங்க பாத்திருப்பீங்க.
சரிங்களா? புரியுது. அப்ப அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இப்ப என்ன சொல்றாங்க, இப்ப அடுத்து விஜயபாஸ்கர் 2 பேரும் போய் சேர போறான்னு சொல்றாங்க. இப்ப அவர் சொல்றாருல, சார் சொல்றாருல, இவங்க எல்லாம் ஊழல் செய்யறாங்க இது அப்படின்னா தூய சக்தி அப்படின்னு சொன்னார்ல. அப்ப தூய சக்தியா இருந்தவர் இந்த விஜயபாஸ்கர் மேல வந்து பாத்தீங்கன்னா நில அபகரிப்பு புகார் இருக்கு கரூர் விஜயபாஸ்கர் மேல. அந்த புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அவர்கள் மேலையும் வந்து பாத்தீங்கன்னா குட்கா ஊழல் வழக்கெல்லாமே இருக்கு. அப்ப இவங்க வந்து நாங்க மாற்றம்னு சொல்லிட்டு இப்படி செய்யறாங்களே, அந்த குதிரை பேரம் இருக்கு அப்படிங்கறதா எங்களுடைய கேள்வி. ஓகே 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 சார், ஏதோ சொல்ல வந்தீங்களா பாலா? சார், அதாவது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம கேட்ட கேள்வி வந்து குதிரை பேரத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறோம். ஆமா. அப்ப வந்து சார் அது பேர் வந்து குற்றச்சாட்டு. அது வரைக்கும் நீங்க வைக்கிற குற்றச்சாட்டு தான் அது. மக்கள் யாரும் வைக்கல, திமுக மட்டும்தான் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. திமுக தான் முதல்ல இருந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்கீங்க, எதுவும் ப்ரூவ் பண்ணலையே. இல்ல சரி சார், நான் பேசிக்கவா? அதுதான் சொல்றேன். ப்ரூவ் வந்து நிச்சயம் பண்ணுவோம் சார். அதாவது இப்ப சார் சொன்னாங்கல்ல, ஏன் வந்து இந்த மாதிரி விஜய் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு நரேட்டிவ், சார் சொல்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் கொண்டு வர்றாங்கன்னா, முக்கியமான பப்ளிக் மக்கள் பிரச்சனை இருக்குல்ல. இப்ப உதாரணமா வந்து ஜூன் 12ஆம் தேதி வந்து காவேரி மேட்டூர் அணை திறந்து விவசாயிகளுக்கு பலனடிக்கக்கூடிய வகையில திறந்தாங்களா அப்படின்னா, காவிரி வந்து மேட்டூர்ல திறக்கல. அது ஒரு முக்கியமான பிரச்சனை. இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 நாள் திட்டத்துல இதுவரைக்கும் இருந்த ஒரு நடைமுறையை மாத்தி, மகாத்மா காந்தி பேர்ல இருக்கிறத மாத்தி ஒரு வாயில நுழையாத ஒரு பேரை வச்சு அதுல வந்து இனிமே மாநில அரசு 40% நிதி கொடுக்கணும்ன்ற அளவுக்கு ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப அதை சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான பேச்சோ அது சம்பந்தமான உரையாடலோ விவாதமோ நடத்தல. இவங்க தரப்புல ஒரு அமைச்சரா இருக்காரு, இப்ப அவர் சொன்னார்ல சரத்ன்னு, அவர் வந்து ஒரு போதைப் பொருள் பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு ஒரு வீடியோ வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல ஒரு முதலமைச்சரா இருக்காரு, அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ அல்லது அவங்க அதை ஒத்துக்கிற இடத்துல வந்து முதல்ல இல்லவே இல்லை. அத வந்து ஒரு திசை திருப்புற இடத்துல இருக்காங்க. இவங்க ஆட்சிக்கு வர முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதாவது பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொன்னா, இவங்க கட்சியோடைய சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீவைகுண்டத்தோட எம்எல்ஏ அவர் மேல அவங்க கட்சி சம்பந்தப்பட்டவங்களே பாலியல் குற்றச்சாட்டு சொல்லும் போது இதுவரைக்கும் அந்த கட்சி தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலும் வரவே இல்லை. இப்ப பேசுறாங்கல்ல அமைச்சர் ஆதவர்ஜுனாவோ மத்த அமைச்சரோ பேசுறாங்க, பிரச்சனை என்னன்னாங்க, அந்த மாதிரியான பிரச்சனைகளை திசை திருப்புறதுக்கு இவங்க என்னென்னலாம் சொல்லி வந்தாங்களோ அந்த பிரச்சனைகளை மறைக்கிறதுக்கும் இவங்களால செயல்பட முடியாத ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக தான் இவங்க இந்த மாதிரியான அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சு இந்த நரேட்டிவை வந்து இவங்க மாத்த பாக்குறாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். என்னன்னா NDPS ஆக்ட்ல வந்து நீங்க ஸ்டேட் போலீஸ் கிட்ட மட்டும் கிடையாது, நீங்க சென்ட்ரல் ஏஜென்சி கிட்ட கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இதே சென்னையில வந்து பாத்தீங்கன்னா நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ இருக்குது. நீங்க அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காம நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு நீங்க வந்து சிட்டி போலீஸ் கமிஷனர்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களே, நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாத்துக்கும் process due process of lawங்கிறது எப்படி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தானே சார் செய்யணும். அதுக்காக இல்ல நீங்க அதாவது இது அது வந்து எந்த அஃபென்ஸோட சம்பந்தப்படுதோ அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே கொடுக்கலாம். ஆனா நீங்க உங்களுக்கு எங்க வாய்ப்பு இருக்குதோ அங்க கொடுக்காம இங்க இருந்துகிட்டு கதறிட்டு கிடக்குறீங்க. இதுதான் வந்து டாக்டர் சொன்னாரு, நீங்க வந்து ரொம்ப ஒரு பதற்றத்துல இருக்கிறீங்கன்ட்டு. ஒரு சார் இப்ப நானா இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமா கமிஷனர்ட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்க மாட்டேன். நான் நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோல தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஏன்னா ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இப்படி பண்றாங்கன்ட்டு NDPS ஆக்ட்ல அவங்க கிட்ட நம்ம கொடுக்கலாம். ஆனா நீங்க அங்க கொடுக்கல. டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்ப மக்கள்கிட்ட வந்து அந்த பிரச்சனையை நம்ம வந்து முன்வைக்கணும். இப்ப மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு அமைச்சர் இப்படி இருக்கிறாருன்றத ஃபர்ஸ்ட் அந்த கருத்தை தெரியப்படுத்தணும். அது போக இவங்களுடைய கமிஷனர்கிட்ட, ஏன்னா இந்த அரசு வந்து ஒரு போதைப் பொருள் தடுக்கிறதுக்கான அரசு இவங்க சொல்றாங்கல்ல, அப்படின்னும் போது அந்த கமிஷனர்கிட்ட நம்ம கொடுக்கணும். அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்களான்றத பாக்கணும்ல. ஏன்னா இவங்க தானே சொன்னாங்க, நாங்க வந்து பெண்கள் பாதுகாப்புலயும் போதைப் பொருள் விஷயத்திலையும் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்கல்ல சார். அப்ப அவங்க செயல்படுறாங்களா இல்லையான்றத வந்து நம்ம கமிஷனர்கிட்ட புகார் கொடுக்காம எப்படி நம்ம அதை இது பண்ண முடியும்? இவங்க உண்மையாவே இவங்க வந்து அதுக்கு எதிராக இருக்காங்களா இல்லையான்ற எப்படி தெரியும் சார்? அது வந்து கிரிக்கெட் நடந்த இடம் சார், அது இன்டர்நேஷனல் டீம் எல்லாம் வந்து விளையாண்ட இடம், சரிங்களா? அப்போ நிறைய பேர் பல ஸ்டேட்ல இருந்து வந்தாங்க. அது ரிலேட்டடாக பெட்டிங் நடந்தது. இந்த கிரிக்கெட் மேட்சை மையப்படுத்தி அங்கே ஒரு பெரிய ட்ரக் வணிகம் நடந்ததா அப்படிங்கிறத இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் விசாரிக்கணும்ட்டு NCBயில் கொடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு தோணல அது, சரியா? சரி பரவாயில்ல, நான் உங்களுக்கு இன்னும் ஐடியாலாம் கொடுக்கல. நான் சொல்றேன், டாக்டர் வந்து நீங்க பதட்டத்தில் இருக்காருன்னு சொன்னதுனால நான் சொல்றேன்.
சரியா? இல்ல நம்ம எந்த பதட்டத்திலயுமே கிடையாது சரி, சார். அது டாக்டர். பதட்டத்துக்கான அவசியமே இல்ல. இல்ல அதாவது சார் என்ன சொல்றாருன்னா 100 நாள் வேலை வந்து ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்றார். மேபி சார் அர்பன்ல இருக்கிறதுனால அதோட பிரச்சனை வந்து டாக்டர் அவருக்கு வரேன் தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா இவ்வளவு மக்கள் அதனால பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அது அன்றாட லைவ்லிஹுட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஓகே. அத வந்து சாதாரணமா 100 நாள் வேலை இருந்தா என்ன இல்லாட்டி என்னன்றத அப்படியெல்லாம் கடந்து சார் போலாம். ஆனா திமுக வந்து போக முடியாது. சரி. அதே மாதிரி இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா அவர் விஜயுடைய அமைச்சரவை கூட்டத்துல வந்து தனியார் நபர்கள் பங்கேற்கிறாங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு வந்து ஒரு முக்கியமானது. ஏன்னா ஒரு அரசாங்கத்துல ஒரு முதலமைச்சர் இருக்காரு, அமைச்சர் இருக்கிறாங்கன்னும் போது அந்த இடத்துல சம்பந்தம் இல்லாத 3ஆம் நபரோ 4ஆம் நபரோ அப்படி வந்து பங்கெடுக்கிறதுங்கிறது அரசியலமைப்பு சட்டத்திற்கே அது எதிரான ஒரு செயலா இருக்கும். இன்னொன்னு வந்து இவங்களுடைய இன்னொரு குற்றச்சாட்டு நம்ம வச்சது என்ன அப்படின்னா கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தரை வந்து நீங்க டெல்லி சிறப்பு பிரதிநிதியா நியமிக்கிறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல 8 கோடி பேர்ல ஏன் தாவேக்கால இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, அப்ப அவங்கள யாருக்காச்சும் ஒரு வாய்ப்பு இல்லாம கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா நாளைக்கு மேகதாது விஷயத்துல வந்து நீங்க என்ன மாதிரி நிலைப்பாடு எடுப்பீங்க அப்படின்னா இதெல்லாம் தான் மக்கள் பிரச்சனை தானே. சார் வந்து சொல்ற மாதிரி அது மக்கள் பிரச்சனை கிடையாதா? காவேரி நீர் மேட்டூர் அணையில திறக்கணும் அப்படிங்கிறது மக்கள் பிரச்சனை கிடையாதா? அதெல்லாம் மக்கள் பிரச்சனை தான் சார். அப்படி நீங்க விஜய சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா விஜய் பேசுறாரு அதனால அப்பாவை காணா இதை காணா ஒரு சட்டமன்றத்துல இருந்து அப்படிதான் பேசுறதுதான் முறையாது. இல்ல அவங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் அங்க ஒருத்தர் சொல்றாரு தொகுதியே தெரியாம போய் நான் வேற இடத்துல நன்றி சொல்றேன் இதுன்னு சொல்ற புரிதல் இல்லாம இருக்கிறாங்க. ஆட்சி நிர்வாகத்துல என்னென்ன வந்து குறைபாடுகள் இருக்கோ அதை திமுக மக்கள் பிரச்சனை வந்து முன்வைக்குது. அதோட சேர்த்து சமூக ஊடகங்கள்ல நீங்க பாக்குற விஷயங்களை மட்டும் வச்சுட்டு நீங்க அதை வந்து அப்படியே ஒட்டுமொத்தமா திமுக இப்படி இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டா நாங்க மக்கள் பிரச்சனைக்கு கரெக்டா தான் குரல் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே சார், என்னன்னா நான் உங்ககிட்ட முதல் சுற்றுல பேசின போது நீங்க ஏன் NCB கிட்ட கொடுக்கலன்னு சொல்லி கேட்டேன் சார். இந்த நார்கோட்டிக் இந்த சட்டத்தை இந்த NDPS சட்டம் பொறுத்தவரை இது வந்து ஒரு பெரிய கூட்டு நடவடிக்கை. இது ஸ்டேட் போலீஸ் மாத்திரமே இதுக்கு அத்தாரிட்டி கிடையாது. இந்த தகவல்களை போதைப்பொருள் பயன்பாட்டை குறைப்பதற்கும் அதனுடைய வரவு எங்கே வருது பிஸ்னஸ்ஸு எல்லாத்தையும் தடுப்பதற்கு எல்லாருக்குமே தகவல் கொடுக்கலாம் அப்படின்ட்டு டிபார்ட்மெண்ட் தான் சொல்லுது. இவங்க மாத்திரம் அத்தாரிட்டி இல்லைங்கிறத நான் வந்து உங்களுக்கு சும்மா ஞாபகப்படுத்தினேனே தவிர உங்களுக்கு நான் ஐடியா எதுவும் கொடுக்க கிடையாது. ஏன்னா இது ஒரு கொலாபரேட் பண்ணி ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கீழே பல அடுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அதனால தான் நான் அதை சொன்னேன். சரியா? வேற எந்த உள்நோக்க காரணங்களும் கிடையாது.